ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீடுகளில் இந்த சிறுபருப்புலாம் போட்டு ஒரு பொரியல் வைப்பாங்க இல்லைங்களா? அது வீட்டில் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுங்க, இவ்வளோ எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ 1 கப்பு சிறுபருப்பை இதில் நம்ம வறுத்துட்டு அதுலேயே தண்ணி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ நான் அதில் 1 கப்பு சிறுபருப்பு போட்டிருக்கேன். வறுத்துக்கலாம். போதும், லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை லைட்டாக வேக வச்சுக்கலாம். அதாவது ஒரு 1/4 பதத்துக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேக வேணாம். ஏன்னா நம்ம கோஸும் இதிலே தான் போட போகிறோம். கோஸோடு சேர்ந்து வேகும் போது இன்னும் குழஞ்சிரும். நமக்கு வந்து பருப்பு வந்து கொஞ்சம் முழுசா தெரியணும் பொரியல்ல. அதனால ஒரு 1/4 வேக்காடு மட்டும் அதை வேக வச்சா போதும். அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, சிறுபருப்பு வந்து ஒரு 1/4 வெந்துருச்சு. ரொம்ப வேகக்கூடாது. அதை நம்ம கோஸ் போடும்போது இன்னும் நல்லாவே வெந்துடும். இந்த மாதிரி 1/4 வெந்தா போதும். தண்ணியும் பாருங்க ஈர்த்துருச்சு. ரொம்ப தண்ணி இருந்தால் கோஸ் சொதன்னு ஆயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ கோஸை நான் சீவி வச்சுருக்கேன். நான் காட்டினேன் இல்லைங்களா? சீவி வச்ச கோஸோட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி, ஒரு 2 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு பொறுமையாக இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த கோஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் வந்து வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாகும். அதனால சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப உப்பாயிடும். தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். நான் தண்ணியே ஆட் பண்ணலங்க. இப்போ இதை நம்ம கிளறிட்டு ஸ்டவ்வை வந்து லைட்டாக சிம்மில் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூட போகிறோம். அந்த ஸ்டீம்லேயே வந்து இது நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா சொதன்னு ஆகிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றிடுவாங்க, அது கூட்டு மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த கல்யாண வீடுகளில் வர மாதிரி பொரியல் மாதிரி வராது. இந்த மாதிரி பண்ணி பாருங்க, நல்லா உதிராக சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அப்படியே வேகட்டும். சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இப்போ பாருங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்க, தண்ணி சுத்தமாக இருக்காது. சிறுபருப்பும் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஸ்டீம்லேயே போட்டு வேக வச்சுருங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும். அப்புறம் கூட்டு மாதிரி ஆகிடும். இப்போ இதில் நான் வெங்காயமும் ஆட் பண்ணியிருந்தேன். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், உதிராக இருக்குங்களா? இது மாதிரி தான் நம்ம வந்து கல்யாண வீடுகளில் வைப்பாங்க. தேவைப்படுறவங்க கொஞ்சமாக ஒரே ஒரு தேங்காய் சில்லு வந்து நல்லா துருவி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அது எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுன்றதுனால நான் போடலை. அந்த தேங்காவோட லைட்டாக கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் இன்ச் பண்ணி எடுத்துட்டு அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கல, எண்ணெய் ஊற்றி சிறுபருப்பை வறுத்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு ஒரு தட்கால வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா நான் ஆட் பண்ணலை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் அதை தாளித்து அதில் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா இப்படி கிளறிட்டிங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியான சிறுபருப்பு பொரியல் ரெடி. பாருங்க, எவ்வளோ அழகாக உதிரா. தண்ணி ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணாதீங்க. நம்ம சிறுபருப்பு வேக வைக்கிறோம் தெரியுங்களா? அதில் கூட பார்த்து கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா சொதன்னு ஆகிடும். அப்படி சிறுபருப்பு காவாசி வெந்ததுக்கப்புறம் நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அந்த தண்ணியை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு கொஞ்சமாக வச்சுட்டு அதுலேயே கோஸை போட்டு நம்ம ஸ்டீமில் வேக வச்சோன்னா பொரியல் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.